ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டம்ளர் இட்லி செம்ம யூனிக்கான ரெசிபி. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்பஞ்சியாகவும் இருக்கும். டம்ளர் இட்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இட்லி மாவுலேயே பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டு வரும்போது செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷனான வறுத்த பூண்டு மிளகா பொடியும் ரோட் சைட் கடலை சட்னியும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குது. மாவுலேருந்து சட்னி வரைக்கும் பக்குவமாக பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. செய்யலாமா? இப்போது இந்த கிளாஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1.5 கிளாஸ் உளுந்து சேர்த்துக்கோங்க. நார்மல் இட்லியை விட இந்த இட்லிக்கு உளுந்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். ஏன்னா பருப்பெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா? இந்த மாதிரி இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி 3 மணி நேரம் ஊறலாம். உளுந்து எப்பயும் போல் நார்மலாக 1 hour ஊறுனா போதும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அரிசி தனியாக உளுந்து தனியாக எப்பயும் போல் அரைச்சி கலந்துக்கணும். அரிசி எப்படி அரைக்கணும்னா, இது முக்கியமாக கவனிக்கணும். 70% தான், அதாவது இட்லி மாவை விட முன்னாடி இன்னும் நல்லா குருணையாகவே எடுத்துடணும். இந்த மாதிரி அரிசி தெரியணும். இந்த அளவுக்கு கொரப்பாக நல்லாவே கொரப்பாக அரைச்சிக்கணும். உளுந்து எப்பயும் போல் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சிட்டு இப்போ 2ஐயும் சேர்த்து உப்பு சேர்த்து எப்பயும் போல் இட்லி மாவு மாதிரியே நல்லா கையில் கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா மாவு புளிச்சு வரும். கரண்டியில் என்ன தான் பண்ணாலும் அவ்வளோவா பிளிக்காது இல்லையா? இது ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும், இல்லை ஓவர் நைட் விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. எப்போ இட்லி செய்ய போகிறீங்களோ அப்போ பருப்பு சேர்த்தா போதும். இப்போ காலையில் செய்ய போகிறீங்கன்னா 20 நிமிஷம் முன்னாடி எந்த கப்பு மெஷர் பண்ணிங்களோ ரைஸு அதே கப்பை வச்சுக்கோங்க. அதில் 2மே அரை கப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், வெறும் பருப்பு தான். இந்த மாதிரி அரைச்சிட்டு புளிச்ச மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இட்லிக்கு முக்கியமாக டேஸ்ட்டு கொடுக்குறதே இதில் தாளித்து கொட்டுற விஷயங்கள் தான். அது எவ்வளோ தாராளமாக தாளித்து கொட்டணுமோ எண்ணெய் சேர்த்து அவ்வளோ தாராளமாக பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ தாராளமாக 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இந்த தாளிப்பெல்லாம் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து 1 கப்பு துருவின தேங்காய் கம்பல்சரி சேர்த்துருங்க. அதுக்கு கூட சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கம்மியாக சேர்க்காதீங்க. நல்லா இதை வறுத்தெடுத்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி தளர்வாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இட்லி கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போது டம்ளரை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி டீ டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் தடவிடுங்க, இல்லாட்டி இட்லி எடுக்க வராது, ஒட்டிக்கும். மாவு இதில் 3/4 வாசி மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நல்ல இட்லி மேலே எலும்பி வரும். தண்ணி சூடானதுக்கப்புறம் வச்சு மூடிடுங்க. நார்மல் இட்லியை விட இது ஒரு 5-10 நிமிஷம் டைம் கூட எடுக்கும். செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பூண்டை இடித்து எடுத்துக்கோங்க, தோலோடையே இடிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா சூடானோன்னே இந்த பூண்டை சேர்த்து வறுத்துக்கணும். முதல்ல பொறுமையாக நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா குழம்பு மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்துருங்க. அடுப்பை அமர்த்திட்டு பேனை கையில் எடுத்துருங்க, இல்லாட்டி மசாலா கருகிரும். இந்த பொடி செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சிடலாமா? 1 கப்பு தேங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4-5 துண்டு நறுக்கி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து ஒரே ஒரு பல்ஸு கொடுத்துட்டு சட்னியில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எப்பயும் போல் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வரமிளகாய் தாளித்து கொட்டினீங்கன்னா அப்படியே ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க, உள்ளே வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க.
இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு ஆற விடணும். கண்டிப்பாக 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி குச்சியோ கத்தியோ வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. ஆறாமல் எடுத்திங்கன்னா சில நேரம் இட்லி உடையும் வராது. கொஞ்சம் பொறுமையாக 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். பார்க்கவே நல்ல ஏர் பபிள்ஸோட சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது இல்லையா. இதை இந்த பூண்டு பொடியோடையும் சட்னியோடையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. இன்னொரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன்.